வணக்கம் சுபம் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள போகாமல் பார்த்துட்டு கொண்டிருக்கோம். எப்படி நம்மளுடைய போன ஜென்ம கூட்டு கர்மா எப்படி இந்த பிறவியில சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்மளுடைய கர்மா செயல்படுகிறது, தசாபுக்திகள் அடிப்படையிலையும் கோச்சார அடிப்படையிலையும் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 ரிஷபராசிக்காரனுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ளேயே நீடிக்கிறார் பிப்ரவரி மாதம் முழுவதும். சனி 10ஆம் இடத்திலேயே நீடித்து இருக்கிறார். அவரும் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. 10ஆம் இடத்தில் சனி இருந்து அதிக உழைப்பு முன்னேற்றம், தொழில், வேலை அப்படிங்கிற விஷயத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருஷமாக கொடுக்க போகிறார். இன்னுமே பிப்ரவரி மாசமும் இந்த மாற்றம் இருக்க போறதில்லை. ராகு 11ஆம் இடத்திலிருந்து நல்ல லாபத்தையும், வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்நிய விஷயங்கள், கொஞ்சம் வேற இடத்துல போய் ஜெயிக்கிறது, டிராவலிங், சில சோசியல் மீடியா, கிரியேட்டிவிட்டி, ஐடி துறை, இது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்துல இருந்து குரு கேது 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறது அருமையான விஷயம். ஸோ இதே அமைப்பு நீடிக்குது பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்படி இருக்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், அதாவது ராசி அதிபதியாகிய சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் பெறார். ஸோ 11ஆம் இடத்துல ரிஷப ராசிக்காரர்களுக்கு மீனத்துல சுக்கிரன் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ அது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸு, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு கடந்த 6 மாசமாக ரிஷபராசிக்காரர்கள் நிறைய முயற்சி கொண்டு பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கை மேல பலன், கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டி வரக்கூடிய அமைப்பு, ஒரு முதலீடு போட்டவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் வீட்டில் சுப விஷயங்கள், ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு 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 வண்டி வாகனம், ஒரு வீடு, அழகிய பொருட்கள், வசதிப்படுத்துறதுக்காக ஒரு பொருட்கள், இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. ஏன்னா ராசி அதிபதியை உச்சம் பெற்று மீனத்துல நல்லாவே இருக்கிறார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ராகுவோட கொஞ்சம் சேர்றார். குடிந்த ஒரு வாரம் 10 நாள் முடிவா ஒரு மிடில் ஆஃப் த மந்த்ல ஒரு 2வது வாரம் 3வது வாரத்துல பாத்தீங்கன்னா ராகுவோட சுக்கிரன் பீடிக்கும் பொழுது கொஞ்சம் பாதிக்கப்படுறார். ஸோ அப்ப என்ன ஆகும், சம்டைம்ஸ் கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுறது, கொஞ்சம் அஜிடேட் ஆகுறது, கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போ இந்த ராகு கேதுகளோட லக்னாதிபதி சம்மந்தப்படும் பொழுது, அதாவது ராசியாதிபதி சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கைக்கு வாய்க்கு வரலைங்கிற ஒரு டென்ஷனும், ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையும் அந்த டைம்ல கொடுக்கும். அது ஒரு வாரம் 10 நாளுங்கிற அளவுக்கு தான் அந்த அமைப்பு இருக்கே ஒழிய, அது நம்ம ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு அமைப்புகள் இருக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறது இல்லை. அதனோட பரவாயில்லை. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மாத கிரகங்களாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே மிதுனத்திலே நீடித்திருக்கிறார். தப்பு இல்லை. வருமானத்துல கொஞ்சம் வர வேண்டியதுல கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பும், அதே கொஞ்சம் லேட்டா வரக்கூடிய அமைப்புகள். 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 60 ரூபா வருது. பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது, வாக்கு விஷயத்துல திடீர்னு பேசுறது, தப்பா ஒரு கோவத்துல பேசிடுறதுங்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி தவறான ஒரு வார்த்தை தெரியாம பேசக்கூடிய அமைப்பு. அதனால பின்விளைவுகள் கொஞ்சம் தப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் பேச்சை கட்டுப்படுத்தணும். அதே சமயத்துல புதன்கிற கிரகம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துலயே மகரத்துல இருக்கார். அவர் 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போறார். ஸோ ராஜோகாதிபதி 10ஆம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம். 13ஆம் தேதி பிப்ரவரிக்கு அப்புறம் மிடில் ஆஃப் த மந்த்ல இருந்து கொஞ்சம் உயர்வு, குழந்தைகள்னால கொஞ்சம் மேன்மை, அது எல்லாமே கொஞ்சம் விஷயங்கள் வரக்கூடிய போது. அதே மாதிரி சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு 13ஆம் தேதி 14 செகண்ட் வீக் முடிஞ்ச 3rd வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு போகும்பொழுது ஒரு பிசினஸ், வேலை, தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு. பட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் மிடில் ஆஃப் த மந்த்ல சூரியனும் சனியும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தொழில கொஞ்சம் கவனம். திடீர்னு செட்பேக் ஆகுறது, திடீர்னு நம்ம ஒரு சரக்கு அனுப்பிச்சிட்டு அந்த சரக்கு போய் கரெக்டான ஒரு விஷயமா பண்ணி அதுல ப்ராஃபிட்ல கொஞ்சம் பிரச்சனை வருது சார்
அது மாதிரி கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தகப்பனாருங்கிற விஷயத்த பார்க்கணும், கொஞ்சம் இடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், தாயார் விஷயங்களும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த மிடில் ஆஃப் த மந்த் வந்து சூரியன் சனியும் சேரும் பொழுது இந்த 4ஆம் இடம் பாதிக்கப்படுகிறது. ஸோ அதனால பித்ருகாரகனும் பாதிக்கப்படுகிறார், 4ஆம் இடங்கிற தாயார் ஸ்தானம் பாதிக்கப்படுறப்போ கொஞ்சம் உற்றார் உணர்வுகளுக்கு வந்து திடீர்னு சில உடல்நல கோளாறு வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட், எல்லாத்தையும் சமாளிக்க முடிய அளவுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு கிளாரிட்டியும் கொடுப்பார். ராகுவோட பிடிச்சு நம்ம ஒரு 3 டிகிரி 4 டிகிரி போகும்பொழுதுதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன் எல்லாமே வந்து மாத கிரகங்கள் நல்லா இருக்கும் கூட பட்சத்துல ஆண்டு கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கனால இந்த உழைப்புனாலேயே ஜெயிச்சு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 பிப்ரவரி மாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ராசி அதிபதி நல்ல ஒரு மீனத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளித்து வரக்கூடிய அந்த 11ஆம் வீட்டு சனி 2025 மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல்ல இருந்து வரக்கூடியதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு லாபத்தை பெற்று ஒரு மாதிரி ஓய்வான வாழ்க்கையை, ஒரு நிறைவான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மந்தாக நம்ம பிப்ரவரி மாதம் 2025 கட்டாயம் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை, ஓரளவுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஓரளவுக்கு போகக்கூடியது, ஓரளவுக்கு வசதிப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் இப்போ வாங்குறது பண்றது அப்படிங்கிறதுலாம் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது வந்து பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ எப்போ வந்து ராசி அதிபதி வந்து நல்லா வந்துட்டாரோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பு வந்துடுது. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, நீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில பிறந்தீங்க வச்சு, எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு, நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திராதிபதி தான் முதல் திசையாக இருந்து அடுத்தடுத்த திசைகள் வந்து எப்படி இருக்கு, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது, உங்க தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கோச்சார இந்த பொது பலனாகிய ராசி ரிஷபராசிக்கு பலன்களையும் தசாபுக்திகள் பலனையும் நம்ம கூட்டு மிக்ஸா பண்ணி நம்ம வந்து இப்போ பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி, பாஸ்ட் எப்படி வந்தது, எது வந்து கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு வந்து கரெக்டான டைரக்ஷனா இருக்கும், எது மாதிரி அமைப்புகள் இருக்குங்கிறது துல்லியமாக நம்ம இந்திய வேத ஜோதி அடிப்படையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த ஒரு மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாங்கிறது நேயர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.